ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். கடலை மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப், கடலை மாவு எடுத்த கப்பில் 1 கப் நெய் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஜீரா காய்ச்ச தண்ணி தேவையான அளவு. இப்போ கடலை மாவை வறுத்து எடுக்க போகிறோம். பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் வறுக்க போகிறோம். இல்லைன்னா ஸ்வீட் ஒரு மாதிரி கடலை மாவோட பச்சை ஸ்மெல் வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். போதுங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வறுத்தெடுத்த கடலை மாவில் காய்ச்சி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக கரைச்சி எடுக்க போகிறோம். சும்மா டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க. எல்லோ ஃபுட் கலருங்க, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சி வச்ச நெய்யை கூட ஆட் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். இப்போ சர்க்கரை பாகு எடுக்க போகிறோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே ஓரெல்லாம் பிடிச்சிக்கும், திரும்பவும் அது சர்க்கரையாக மாறிடும். இப்போ பதம் வந்துடுச்சுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே பாருங்கள், என் கையில் அப்படியே கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், 2 விரலுக்கு நடுவில். இந்த டைமில் கடலை மாவு கரைச்சல் ஆட் பண்ணிடுறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சம் நெய் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இதை சர்வ் பண்ணி ஆற வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்வீட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக சூடாக இருக்குங்க. இந்த டைமில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது அப்புறம் அப்படியே பீஸாக எடுத்தால் சுவையான நெய் ஸ்வீட் ரெடிங்க.